மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் 19 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. பூஜா வெற்றி ரெண்டு பேருமே சக்தியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க பத்திரிக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பத்திரிக்கை கொடுக்க மட்டும் வரல, நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்துக்கு சமைச்சும் கொடுக்கணும் அப்படின்னு பூஜா சொல்ல ஷாக் ஆகுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் பிரச்சனை ஏன் கூட தானே, எதுக்கு அம்மாவை காயப்படுத்துறேன்னு சக்தி கேட்க, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது சக்தி. இந்த பிரச்சனை எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? வெற்றி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் உங்கள் வீட்டில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை நீ கொண்டு வந்து கொடுத்த. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் இதெல்லாம். இப்போது உங்கள் வீட்டு சமையல் மூலியமாகவே இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க, நீ ஏன் அபகரிச்சுட்டு எங்களையும் வந்து சமைச்சு கொடுக்க சொல்கிறியா? முதல் பொண்டாட்டி சக்தி இருக்கும்போது உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு யமுனா சொல்ல, சட்டப்படி இதெல்லாம் செல்லாது தெரியும்ல அப்படின்னு துர்கா கேட்க, ஓ சட்டப்படியா? உன் தங்கச்சி டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பூஜா கேட்க, சக்தி என்னடி சொல்கிறாவ? சக்திக்கா இவ போய் தானே சொல்கிறா அப்படின்னு யமுனா துர்கா மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்க, சக்தி நானும் நீயும் தானே டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தோம், அதை இன்னும் உங்கள் வீட்டில் சொல்லியா நீ அப்படின்னு வெற்றி கேட்க, தம்பி என்ன சொல்கிறீங்கங்கிறாங்க மீனாட்சி அம்மா. ஆமாம்மா, ரெண்டு பேருமே மனப்பூர்வமாக பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டோமா அப்படின்னு வெற்றி சொல்ல, உங்கள் வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும், எனக்கு எதுக்கு அதெல்லாம்? என் ஆசை எல்லாமே இந்த கல்யாணத்தில் நீங்கள் சமைக்கணுங்கிறது தான். நீங்கள் சமைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் ஒரு ஆசையில் தான் கேட்டேன். சரி, உங்களுக்கு தான் லக் இல்லை, சரி கல்யாணத்துக்காவது எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கொண்டு போய் எல்லார்ட்டையும் பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை ஒரு டேபிள் மேலே போட்டுடுறாங்க. வா வெற்றி போகலாம் அப்படின்னு பூஜா கூப்பிட, ஒரு நிமிஷம் பூஜா, உன் கல்யாணத்துக்கு நான் சமைச்சு தரேன் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, அம்மா நீ என்னம்மா சொல்கிற? நடக்க போகிறது வெற்றியோட கல்யாணமா, அதுக்கு எப்படிம்மா நீ சமைப்பேன்னு சக்தி கேட்க, ஏன் சமைச்சா என்ன அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க, அம்மா என்ன சொல்கிற அப்படின்னு சக்தி கேட்க, உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது உனக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும்போது வெற்றி தம்பிக்காக நான் சமைக்கக்கூடாதா? வெற்றி தம்பிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்க போகிற, நான் வெற்றி தம்பிக்காக சமைச்சு போட்டு அழகு பார்க்க போகிறேன். என் மருமகனுக்கு நான் சமைச்சு போடாமல் வேறு யாரும் சமைச்சு போடுவா அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க, அம்மா பின்றிங்கம்மா, ஆனால் உங்கள் பொண்ணு சக்தி வாழ்க்கையை மீறி இதை நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பூஜா கேட்க, அது ஏன்னா சமைச்சு தரது என்னோட தொழில், அதுலேயும் உங்கள் கைப்பக்குவம் தான் எனக்கு வேணும்னு வந்து நிற்கும் போது என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. செய்யும் தொழிலே தெய்வம் நீ கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க, நிஜமாவே நான் உங்களை பாராட்டுறேம்மா, நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம், சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவும் வெற்றியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த பக்கமாக போனதும், சக்தி இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தானே நீ இப்படி பண்ண, இப்போ மட்டும் உனக்கு எதுக்கு அதிர்ச்சி அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க, அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வெற்றி என்ன வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சக்தி கேட்க, அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? வீட்டில் கல்யாண வேலை நிறைய இருக்கும், நீ போய் கிளம்பு, போய் அதை பாரு அப்படின்னு துர்காவும் யமுனாவும் சொல்ல, சக்தியும் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எப்போ அதிர்ச்சி ஆகணும் எப்போ கோவமாக பேசணும்னு ஒன்றுமே தெரியலையே யமுனா, இப்படியெல்லாம் முன்ன பின்ன நடிச்சு எனக்கு பழக்கமே இல்லை, சக்திக்கு ஒன்றும் சந்தேகம் வந்துடாதில்ல அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க, சான்ஸே இல்லை, அவன் நினச்சிருக்கான் நம்மளாவே ஏமாத்திட்டு இருக்கான்னு, அதுலேயும் நீ சமையலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சக்தி அக்காவுக்கு செம்ம ஷாக்கு, மேபி சந்தேகம்லாம் எதுவும் வராது அப்படின்னு யமுனா துர்கா மாற்றி மாற்றி சொல்ல, சந்தேகம்லாம் எதுவும் வராமல் இருந்தால் அது வரைக்கும் எனக்கு ஓகே தான், சரி சரி வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் முகூர்த்த கால் நடுறாங்க. எல்லாரும் முகூர்த்த காலுக்கு பால் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ பூஜா அவங்க மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் வாயே திறக்காம அமைதியாக இருக்கியே, பயங்கரமான ஆள்றா நீ வெற்றி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுங்க, அடுத்தது நலங்குதா அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட அம்மா ரங்கநாயகிட்ட சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லாரும் உள்ளே போனதுக்கு அப்புறமா, சந்தோஷமா நீ நினச்சது சாதிச்சிட்டல அப்படின்னு வெற்றி சக்தி கிட்ட கேட்க, நாளைக்கு கல்யாணம், முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காதடா, கல்யாண பையனா சந்தோஷமா இருக்க வேணாமான்னு சக்தி கேட்க, வேணாண்டி செம்ம காண்டில் இருக்கேங்கிறாங்க வெற்றி. அப்போ ரோஹித் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அச்சோ ரோஹிதா, இவனை பூஜா பார்த்தா பெரிய பிரச்சனை யாருமே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. ப்ரோ இங்க எதுக்கு வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு வெற்றி போய் ரோஹித் கிட்ட கேட்க, வெற்றி ப்ரோ இன்னைக்கு வீட்டில் நலங்கு வைக்கிறாங்களாமே அப்படின்னு ரோஹித் கேட்க, ஆமா கல்யாணம்னா நலங்கு வைக்க மாட்டாங்களான்னு வெற்றி கேட்க, என்ன ப்ரோ இது என்கிட்ட சொல்ல வேண்டாமா? என்னடி சொல்றாரு இவரு, நலங்கு வைக்க கூப்பிட்டா எப்படி நாளைக்கு கல்யாணம் நடக்கும்னு வெற்றி கேட்க, அது இல்லை வெற்றி ப்ரோ, எங்கள் குடும்ப வழக்கப்படி கட்டிக்க போகிற பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு ரோஹித் சொல்ல, சோழி முடிஞ்சுதுங்கிறாங்க கிரி. நீங்கள் வேற ஏண்டாங்கிறாங்க வெற்றி. ரோஹித் ப்ரோ அத்தையோட கட்டாயங்கிறாங்க சக்தி, ஏன்னா நலங்கு வைக்கிறவங்களுக்கு பாதி வைஃப் ஆன மாதிரின்னு ரோஹித் ப்ரோ சொல்ல, ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வெற்றி கேட்க, பூஜாவை கட்டிக்க போகிறவன் நான் தானே, அப்போ நான் தான் நலங்கு வைக்கணும் அப்படின்னு ரோஹித் கேட்க, அது மட்டும் இல்லாமல் பூஜாவுக்கு நலங்கு வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்க, ரொம்ப கஷ்டம் போலங்கிறாங்க கிரி. இதுக்கு தாண்டா சொல்கிறேன், இது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு, நீ வேணா பாரு, ஒவ்வொரு சடங்குலையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும், என்ன பார்த்துட்டு இருக்க, ஏதாவது சொல்லுங்கிறாங்க வெற்றி. எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சக்தி கேட்க, பிளான் பண்ணி தானே எல்லாம் பண்ணுறோம், அப்போ நீ தானே சொல்லணும் அப்படின்னு வெற்றி கேட்க, சரி சரி யோசிக்கிறேங்கிறாங்க சக்தி. யாராவது நம்மளை பார்த்தா இங்கேயே சமாதி தான், சீக்கிரம் ஏதாவது யோசிச்சு சொல்லுன்னு வெற்றி கேட்க, ஏதாவது பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப ஆசையாக வந்திருக்கேன், பூஜாவை பக்கத்தில் பார்த்து எவ்வளோ நாள் ப்ரோ அப்படின்னு ரோஹித் கேட்க, சக்தி ஏதாவது சொல்றீ, எனக்கே டென்ஷன் ஆகுதுன்னு வெற்றி கேட்க, ரோஹித் ப்ரோ இப்போ என்ன நீங்கள் நலங்கு வைக்கணும் அவ்வளோதானே, அதுக்கப்புறம் வெற்றி வைக்கலாம்ல
அப்படின்னு சக்தி கேட்க, முதல்ல நான் தான் வைக்கணும், அதுக்கப்புறம் யார் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு ரோஹித் சொல்ல, சரி நீங்கள் ரெடியாக இருங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சக்தி. இவளை வச்சு நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரிலடா, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாளே அப்படின்னு வெற்றி புலம்பிட்டு இருக்க, அண்ணி அண்ணன் நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னு கிரி சொல்ல பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க சக்தி. சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு ரோஹித் கூப்பிட, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறது எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஒரு பிளான் போட்டு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இதான் பிளான் அப்படின்னு சக்தி சொல்ல, சக்தி மாட்டணும், நம்ம எல்லாருக்கும் அங்கேயே சங்குதான் அப்படின்னு வெற்றி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், ரோஹித் ப்ரோ நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் முதல்ல உள்ளே போகிறாங்க. அடுத்ததான் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பூஜா அப்படியே யோசிக்கிறாங்க, வெற்றி நீயும் சக்தியும் வேணா நடிக்கலாம், ஆனால் எனக்கு இதுதான் என்னோட கல்யாணம், ஒன்று விடாமல் எல்லாமே கரெக்டாக நடக்கணும், நீ இப்போ எனக்கு நலங்கு வச்சு தான் ஆகணும் அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்க. ரங்கநாயகி பூஜாவோட அம்மா எல்லாரும் லைனாக நலங்கு வைக்கிறாங்க. சரண்யா நீ நலங்கு வைமா அப்படின்னு பூஜாவோட அம்மா சொல்ல, எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் நலங்கு வைக்கல அப்படின்றாங்க சரண்யா. அம்மா அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள ஏமா இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு பூஜா சொல்ல, அவங்க அம்மாவும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சரண்யா எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் முடியட்டும், முதல்ல அப்பயே உனக்கு தாண்டி அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க பூஜா. வெற்றி நீ வந்து நலங்கு வைப்பா அப்படின்னு சொல்ல, வெற்றி மனசுக்குள்ளே அப்படியே அவங்களும் யோசிக்கிறாங்க, சக்தி எங்கடி ரோஹித் அவனை வந்து நலங்கு வைக்க சொல்லுங்கடி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெற்றி வந்து நலங்கு வை, அவளுக்குன்னு ஆசை இருக்காதா, வந்து வே வெற்றி அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, ரோஹித் ப்ரோ இப்போ நான் என்ன பண்ணுறது, சீக்கிரம் வந்து தொலைங்க ரோஹித் ப்ரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெற்றி போய் நலங்கு வைக்க போகும்போது கரெக்டாக ரோஹித் வராங்க. அது ஒரு மாறு வேஷத்தில் வராங்க. வெற்றி ஓடி போய் கூப்பிட்டு வராங்க. வெற்றி யாரா இவருன்னு ரங்கநாயகி கேட்க, அம்மா என்னம்மா இவரை தெரியாதா உங்களுக்கு, இவர் ஊர்லேயே பெரிய டாக்டருமா அப்படின்னு வெற்றி சொல்ல, நான் பார்த்ததே இல்லையேங்கிறாங்க கிரியா. அடுத்த வாட்டி உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகல, அப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு வெற்றி சொல்ல, அது இருக்கட்டும் இப்போ எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்க, நல்லா கேட்டிங்கடா, நாளைக்கு எங்களோட கல்யாணத்துக்கு வர முடியாது, அதான் இப்போவே வந்திருக்காருன்னு வெற்றி சொல்ல, அம்மா இனி யார் வேணாலும் நலங்கு வைக்கலாம்மா அப்படின்னு வெற்றி கேட்க, வைக்கலாங்கிறாங்க ரங்கநாயகி. இந்த டாக்டர் இருக்கார்ல என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறவருமா, அதனால இவரே நலங்கு வைக்கட்டும் அப்படின்னு வெற்றி சொல்ல, பூஜா நீ யார் கையால் நலங்கு வச்சுக்க கூடாதுன்னு நினச்சியோ, இப்போ அவரே உனக்கு நலங்கு வைக்க போறாரு பாத்தியா அப்படின்னு யோசிக்கிறாங்க சக்தி. ஆமா இவர் ஏன் மாஸ்க் போட்டிருக்காருன்னு பூஜா கேட்க, இவர் டாக்டர் இல்லையா, அவர் ஹெல்த் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை அப்படின்னு வெற்றி சொல்ல, ரோஹித்தும் ஆமாங்கிறாங்க. ஆமா இந்த டாக்டர் எப்பவுமே மாஸ்கோட தான் இருப்பாரு அப்படின்னு கிரி சொல்ல, இப்போதானே இவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேங்கிறாங்க பூஜா. ஸோ நேரங்காலம் தெரியாமல் இவன் ரசிச்சுட்டு இருக்கானே, சீக்கிரமாக வச்சுட்டு போடான்னு யோசிக்கிறாங்க வெற்றி. சார் என்ன யோசிக்கிறீங்க, சீக்கிரமாக நலங்கு வைங்க சார் அப்படின்னு வெற்றி சொல்ல, ரோஹித்தும் நலங்கு வைக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பூஜா அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இவளுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு வெற்றி யோசிக்க, என்ன பூஜா ஏன் இப்போ நிறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அதான் அப்படின்னு பூஜா கேட்க, ஆமாம் பூஜா நானும் அதான் யோசிக்கிறேங்கிறாங்க அவங்க அம்மா. கொஞ்சம் நீங்கள் உங்கள் மாஸ்க்கை கழட்டுறீங்களா பார்ப்போம், டாக்டர் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பூஜா கேட்க, எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் சென்னையில் எங்கேயாச்சும் காலேஜ் படிச்சிங்களோ, உங்கள் கூட யாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ரோஹித் கூட சுற்றின விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பூஜா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பூஜா இப்போ எதுக்கு அந்த விஷயம்லாம், சார் நீங்கள் முதல்ல நலங்கு வைங்க அப்படின்னு பூஜா அம்மா சொல்ல, ரோஹித்தும் பூஜாவுக்கு நலங்கு வைக்கிறாங்க. இப்போ போய் இவன் இப்படி ரசிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு வெற்றி யோசிக்க, வெற்றி யானை பசிக்கு சோளப்புரியா அப்படின்னு ரோஹித் கேட்க, சரி நீங்கள் நலங்கு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ரோஹித். அதுக்கப்புறம் வெற்றியும் நலங்கு வைக்கிறாங்க. பூஜாவை நான் என் தங்கச்சியா நினைச்சுதான் நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு வெற்றி யோசிச்சுக்கிட்டே நலங்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ரங்கநாயகி ஒரு நிமிஷங்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. சக்தி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.